இந்த மாதிரி உங்களுக்கும் பல் கூச்சம் இருக்கா? உங்க பல்ல பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பல்லுல 3 லேயர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் எனாமல்னு சொல்லக்கூடிய ஹார்டஸ்ட் லேயர். ரெண்டாவது லேயர் டென்டின்னு சொல்லுவோம். இதுல துகள்கள் ஜாஸ்தியா இருக்கும். மூணாவது லேயர் நரம்பு இருக்கக்கூடிய பல்பு பகுதி. இப்போ இந்த டென்டின் பகுதி எக்ஸ்போஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு பல் கூச்சம், அதாவது சென்சிட்டிவிட்டி ஏற்படும். ஹாட்டாவும் கோல்டாவும் நீங்க எதையாவது சாப்பிடும் போது உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ஏற்படுது அப்படின்னா இந்த டென்டின்ல இருக்கிற டியூபியூல்ஸ் வந்து உங்க நரம்பு பகுதியான பல்புக்கு ஒரு விதமான சிக்னல் அனுப்பி தான் இந்த கூச்சம் ஏற்படும். நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு பல் கூச்சம் வருதுன்னா இதெல்லாம் ரீசன்ஸா இருக்கலாம். பல் சொத்தைனாலையும் நைட்டு உங்களுக்கு பல்ல கடிக்கிற பழக்கம் இருந்தாலும் சரியா மெயின்டைன் பண்ணாம ரூட் எக்ஸ்போஷர் ஆறதுனாலையும் ஹார்டான பிரஷ் வச்சு இம்ப்ராப்பர் மெத்தட்ல நீங்க கரகரன் பிரஷ் பண்ணும்போது சர்விக்கல் அப்ரேஷன் சொல்லக்கூடிய டென்டின் எக்ஸ்போஸ் ஆறதுனாலையும் உங்களுக்கு பல் கூச்சம் ஏற்படலாம். இதே இது நீங்க வயசானவங்களா இருக்கீங்க அப்படின்னா நாள்பட்ட பல் தேய்மானத்தினாலையும் உங்களுக்கு பல் கூச்சம் ஏற்படலாம். இந்த டென்டின் லேயர் எக்ஸ்போஸ் ஆகி உங்களுக்கு பல் கூச்சம் வருது அப்படின்னா நீங்க உங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் அது எதனால வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும். சென்சிட்டிவிட்டி பேஸ்ட் யூஸ் பண்றதுனால மட்டும் இந்த பிரச்சனை சரியாயிடாது. ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா தியான் டென்டல் கேர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.